ராமாவரம் தோட்டத்தில் வேதனை நிறைந்த வியாழன் மாலை எம்.ஆர். ராதா அவர்களால் சுடப்பட்டு கழுத்திலே குண்டடிபட்ட நேரத்திலும் அண்ணன் ராதா அவர்களையும் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லுங்கள் என்று கருணை உள்ளத்தோடு கூறியதை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இன்னொரு செய்தி, தந்தை பெரியார் அவர்கள் மரணமடைந்து ராஜாஜி அரங்கத்தில் அவர் உடல் வைக்கப்பட்ட நேரத்திலே புரட்சி தலைவர் அவரோடு ஐயா கே.ஏ. கிருஷ்ணசாமி, ஐயா காவண்ணா காளிமுத்து, திரு டாக்டர் H.V. ஹண்டே, திரு S.R. ராதா போன்றோர் உடன் சென்று மலர் வளையம் வைத்துவிட்டு அப்படி புல்வெளியிலே திரும்பி வருகிற போது அங்கே ஏற்கனவே அமர்ந்திருந்த எம்.ஆர். ராதா அவர்கள் புரட்சி தலைவரை அருகே அழைத்து சுற்றி உட்கார சொல்ல தோழர்கள் புடைசூழ அவர் அமர்கிறார். அப்பொழுது பேச்சு ஏற்படுகிற போது, நாமெல்லாம் நடிகர்கள், நமக்கேன் கட்சி அது இது என்று எம்.ஆர். ராதா அவர்கள் சொல்ல சுற்றி இருந்த தோழர்கள் திடுக்கிட்டு திகைத்து போய் நிற்க புரட்சி தலைவர் அவர்கள் மிக சாசுவதமாக மெதுவாக மெல்லிய குரலிலே, அண்ணே, நாமெல்லாம் பாடுபட்டு உழைத்து உண்டாக்கிய கட்சி, மிக எளிதாக நம்மை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டார்களே, நான் ஒண்டுவதற்கு ஒரு இடம் வேண்டாமா என்று பதிலுரை கூறுகிற போது எம்.ஆர். ராதா அவர்கள் மீண்டும், என்னமோ நாமெல்லாம் நடிகர்கள், நமக்கு முகம்தான் முக்கியம், கட்சி அது எது என்றால் பிரச்சாரம், முகம் கருத்து போகும், ஊரெல்லாம் சுத்தணும் கத்தணும், இப்படி நிறைய வேலை இருக்கிறது பார்த்துக்கொள் என்று சொல்ல உடனே மிகுந்த கோபமடைந்த ஐயா காளிமுத்துவும் அண்ணன் கே.ஏ. கிருஷ்ணசாமி அவர்களும் உச்சிக்கே சென்றுவிட புரட்சி தலைவர்கள் கையமர்த்தி அவர்களை அருகே சென்று அமர பண்ணினார். அது மாத்திரமல்ல, அண்ணன் என்ன சொல்றாருன்னா, நடிகர்னா சோறு தண்ணி இல்லாம, நேரம் காலம் தெரியாம, இரவு பகலாக ஒரு ஊரா சுத்தணும், முகம் கருத்து போகும் என்றுதான் சொல்லுகிறார் என்று ஆசுவாசப்படுத்தி இவர்களையெல்லாம் அமர பண்ணினார். எண்ணி பார்க்கிறேன், தமக்கு யமனாக கொல்ல வந்தவனையும் சமமாக பாவித்து கருணையுள்ளத்தோடு அணுகிய புரட்சி தலைவரை நினைத்து பார்க்கின்றேன். தம்மை கொல்ல வந்தவர்களையும் பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்ன எம்பெருமான் இயேசு பெருமானை போல தமக்கு யமனாக வந்தவனையும் சமராக பாதித்து புரட்சி தலைவர் மிக எளிதாக கடந்து சென்றது வேதனையிலும் வியப்பை தருகிறது. அன்றொரு நாள் அன்னை தெரசா அவர்கள் சொன்னார், இயேசு சொன்ன வழியிலே எங்கள் தங்கம் எம்.ஜி.ஆர். செல்கிறார் என்று. அதே பாணி, கருணை, அருள் நெஞ்சம் புரட்சி தலைவர் உடையது. நன்றி, வணக்கம்.